வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறதுக்கு இன்றைக்கி வந்து மஷ்ரூம் ஸ்டஃப்டு ப்ரெட் டோஸ்ட்டு வித்து ஹோம்மேடு டொமேட்டோ சாஸ் தான் செய்ய போகிறேன். இப்போ தக்காளி விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் ஹோம்மேடு டொமேட்டோ ஒரு 5 டொமேட்டோ எடுத்து நல்லா அரைச்சிட்டு நல்லா பெரிய அகலமான பாத்திரம் தெரிக்கும், அதில் போட்டுட்டு பெப்பர், ஜீரா பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு நல்லா திக்காகிற மாதிரி வந்துட்டே இருக்கணும். திக்கான கன்சிஸ்டன்சி வந்த உடனே, சாஸ் கன்சிஸ்டன்சி வந்த உடனே அதில் வந்து நமக்கு தேவைன்னா வெல்லம் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி ப்ரௌன் சுகர் கிடைக்கிது. ஸோ அதை வாங்கி தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த டொமேட்டோ சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெட்டுக்கு ஸ்டஃப்டு பண்ணுறதுக்கு நான் மஷ்ரூம் வந்து நல்லா பொடியாக நல்லா நறுக்கிட்டு சாப்பரில் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு அதுலேயும் நல்லா சாப்பர்லேயே நல்லா வந்து குழந்தைங்களுக்கு கடிப்படக்கூடாது, அதனால் ஃப்ளேவரும் இருக்கணும். நல்லா அதை போட்டு நல்லா பண்ணிவிட்டு ஆயில் போட்டு ஆனியன் கார்லிக்கு எல்லாமே வதக்கிடணும். அப்புறம் அந்த மஷ்ரூமும் போட்டு நல்லா வதக்கினே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வைக்கிறதுக்கு இந்த ஸ்டஃப்டு வந்து மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பீஸ் பட்டர் போட்டேன். பட்டர் போட்டது நல்லா அந்த பட்டர் உருகுனதுக்கப்புறம் நம்ம இது வந்து வீட் பிரெட் தான் வாங்கி வந்துட்டுருக்கேன். குழந்தைங்க வந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஒரே மாதிரி இட்லி, தோசை, பூரி, ரைஸு இப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி கேட்பாங்க. அதோட மஷ்ரூம் வந்து அப்படியே கொடுத்தா கிரேவியில் போட்டால் கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் கொஞ்சம் குழந்தைங்களை டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் செஞ்சு கொடுக்கலான்னு தான் நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ 2 ப்ரெட்டு வந்து நம்ம பட்டர் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் வச்சுருவோம். மஷ்ரூம் வந்து நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். ஸ்டஃபிங் வச்சுட்டு கொஞ்சம் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிடுவோம். நம்ம ஹோம்மேடு டொமேட்டோ சாஸு வித்து ஸ்டஃப்டு மஷ்ரூம் ஸ்டஃப்டு ப்ரெட் டோஸ்ட்டு ரெடி. மஷ்ரூமில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாட்டர் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்குது. இந்த வெயிலுக்கு வந்து மஷ்ரூம் வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அது இப்போ டொமேட்டோ சாஸ் கூட நம்ம வெளியில் வாங்கி பயன்படுத்துகிறத காட்டிலும் வீட்லேயே நமக்கு இப்போ தேவைன்னா நம்ம ஒரு 5 டொமேட்டோஸ் வந்து போட்டு நம்ம பண்ணோன்னா ஒரு டைமுக்கு வந்து ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு தேவையான குவான்டிட்டி வந்து சாஸ் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி அப்போயே நம்ம அதை பசியாறும் போது அதனுடைய சுவையும் நல்லா டேஸ்டியாக இருக்குது. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.